துரந்தர் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ஹிந்தியில ரிலீஸ் ஆனுச்சு. அது எல்லா மொழிகள்லயும் ரிலீஸ் ஆனுச்சு. அப்படி ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் தான், இந்தியாவுல இருந்து பாகிஸ்தானுக்கு இப்படி ஒருத்தர் போயிருக்காரு. போயிட்டு இந்த மாரி விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு. ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான், இப்படிப்பட்ட ஒருத்தர் இருந்திருக்காரா? உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒருத்தர் இருந்திருக்காரு அப்படின்ட்டு நெறைய பேருக்கு தெரிய வந்துச்சு. ஸோ இந்தியாவுல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுச்சு. பாகிஸ்தான்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல. இப்ப அந்த படத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இடம் இருக்கும். பர்ட்டிகுலர் இடம் இருக்கும். அதுல ஒரு கேங்ஸ்டர் இருப்பாரு. அது வந்து ரியல் ஸ்டோரிய இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அப்படின்ட்டு படம் ஆரம்பிக்கும்போது சொல்லிருவாங்க. ஸோ இத பார்த்துக்கிட்டு இருந்த பாகிஸ்தான்ல இருக்கிற ஆட்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்க வந்து இன்னுமே இந்தியன் உளவாளிகள் இருப்பாங்க போல அப்படின்ட்டு, அங்க இருக்கிற ஆட்கள வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க ரோட்ல படுத்திருக்கிறவங்கள, அவங்க ஊர்ல இருக்கிற அவங்க பிச்சைக்காரங்களையே அவங்க புடிச்சு, இவரு வந்து இந்தியன் உளவாளியா இருப்பாரு அப்படின்ட்டு, கொண்டு போய் ஜெயில்ல போடுறாங்க, சித்திரவதை பண்றாங்க. ஸோ இந்த வீடியோலாம் வந்து இப்ப நீங்க சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கே வரும். ஸோ முக்கியமா சொல்லப்போனா, இது பாகிஸ்தான்ல நெறைய இடங்கள்னு குறிப்பிட்டு சொல்லாம, லியாரி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல தான் வந்து ரஹ்மான் டகேட் அப்படிங்கிற ஒருத்தர் அந்த படத்துல இருப்பாரு. ஆ அவரு வந்து அந்த இடத்த தான் வந்து புடிச்சு வச்சிருப்பாரு. பலோச் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து மெயினா வச்சுக்கிட்டு பாகிஸ்தான் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பாகிஸ்தான்ல இருக்கிற ஆர்மிஸ் வந்து அ அந்த லியாரில இருக்கிற அந்த பிச்சைக்காரங்க, புதுசா வேலைக்கு வந்தவங்க, அந்த இடத்துல பொறந்து வளர்ந்த ஆட்கள் இல்லாம, ஊரு விட்டு ஊர் வந்து அந்த இடத்துல யாராவது இருந்தாங்க, வெளிநாடுகள்ல இருந்து வந்து யாராச்சும் இருந்தாங்க, பிச்சைக்காரங்க இருந்தாங்கன்னா, இல்லாட்டி வேற யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா, அவங்கள கொண்டு போயிட்டு சித்திரவதை பண்றது, அவங்கள வந்து ஹராஸ் பண்ணி, ஆ இவர் வந்து இந்தியன் உளவாளி அப்படின்னு சொல்ற அந்த ஒரு விஷயத்த இப்ப வழக்கமா கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா, இந்தியாவுல இருந்து இதுக்கப்புறம் யாருமே பாகிஸ்தானுக்கு போக முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வெளிநாடுகள்ல இருந்தும் பாகிஸ்தானுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இதுக்கப்புறம் குறையறதுக்கான வாய்ப்பு இன்னும் நெறையவே இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தா இருக்குது. உங்களுடைய கருத்து என்ன? இந்த துரந்தர் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாரி ஒரு எஃபெக்ட் வந்து வந்திருக்குது. இது வந்து ஐ திங்க் கொஞ்ச நாள் இருக்கும். இன்னொரு படம் வந்ததுக்கப்புறம் இத மறந்துருவாங்க. இத மறந்துட்டு அந்த படம் என்ன சொல்லுதோ, அந்த மாரி பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ ஆல்ரெடி வந்த எல்லா படத்துங்களுக்கும் இதுதான் நடந்திருக்குது. ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரீஸ்லாம் நெறைய வந்திருக்குது. எல்லாத்துக்குமே இதுதான் நடந்திருக்குது. இந்த படத்துக்கும், இந்த எஃபெக்ட்டுக்கும் இதுதான் நடக்கும் அப்டின்ட்டு நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.